எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி, லா கூல், மட்டு, நான். இன்னைக்கும் ஒரு டிராஃப்ட், இன்ட்ரெஸ்டிங் டிராஃப்ட். என்னன்னா டெஸ்ட் கிரிக்கெட், அதாவது இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் டிராஃப்ட், பெஸ்ட் 11 எந்த 11 அப்படின்னு ஒரு கண்டிஷன். இதில் என்ன அப்படின்னா 90ஸ்க்கு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சவங்க. பேசிக்கலி நாங்களாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஸோ 90ஸ்ல கிரிக்கெட் ஆடினவங்க, 90ஸ்ல விளையாட ஆரம்பிச்சவங்க. இதுலயும் அதே தான், 11 பேர் எடுக்கணும். இதுல உங்க ஆல்ரவுண்டர் வந்து 7ல தான் ஆடணும் அப்படின்லாம் கிடையாது. 5 போலரா 2 ஃபாஸ்ட் போல் அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் டீம் எடுத்துக்கலாம். வழக்கம் போல அதே தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது பிரதர். ஒரு கீப்பர் எடுக்கணும் பிரதர், ஒரு பவுலர்ஸையும் எடுக்கணும் பிரதர். அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். பவுலர்ஸ் நீ 3 பவுலர் கூட எடுக்கலாம், 4 பவுலர் எடுக்கலாம், 5 பவுலர் எடுக்கலாம். உன் டீமை நீ எப்படி ஸ்ட்ராங் அப்படின்னு நீ காட்டுற அப்படின்றது தான். ஓகேவா? சரி, இப்ப லாக்குள் இந்த வாட்டி சொல்லுங்க. நான் ஒரு 4 படம் சொல்றேன். அது வந்து 4 பேர் இருக்கும், மேட்ச் பண்ணுங்க. ஓகேவா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து விடாமுயற்சி. வெற்றி ப்ரோ. ஓகே. குட் பேட் அக்லி. மட்டு ப்ரோ. இந்த மாதிரி சொல்லுவேன், எனக்கு 4th கொடுத்துருப்பாங்க. ஓகே. விவேகம். நீங்க எடுத்துக்கோங்க. துணிவு. ட்ரை. சரி, நான் எடுத்துக்கிறேன். மங்காத்தா இல்லையா? மங்காத்தா வைக்கிறேன். மாங்கா கடைசியா அது துணிவு எடுத்துட்டு மங்காத்தா எனக்கு போட்டுருங்க. சரியா? ஓகே. ஏய் என்னடா அவன் தான் கரெக்டா இதுதான் கெஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கான். மாத்தி சொல்ல வேண்டியது தானே. கடியா நீ தான் கால் பண்ண லாகுல். வருவோம் தானே. நீ தான் கால் பண்ண. சோ இதுதான் டிராஃப்ட் ஆர்டர். அதேதான் 1 2 3 4. எல்லாம் அப்படிலாம் கிடையாது. 1 2 3 4 4 3 2 1. பிரதர், உங்களுக்கு ஒரு சான்ஸ். நீங்க தான் சொன்னீங்க, நான் எழுதாம அப்படியே தான் எழுதி வச்சு காமிச்சேன். அதெல்லாம் கிடையாது. கோட்டை மணிதான் தான் வாய்ப்பே கிடையாது. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நானு, செகண்ட் முதலாளி, தேர்ட் மட்டு, ஃபோர்த் லாகுல். 4 3 2 1 வரும்டா. டேய் ஃபோர்த்னா நான் நல்லது தான்டா உனக்கு. நான் போனது ஃபோர்த் தான்டா எடுத்தேன். சரி போங்க. ஓ ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து 1 2 3 4 2 3 4 1 3 4 2 1 1 2 அப்படி வர சொல்ற. நீ வரிசையா சொல்றியா? இல்லடா, போன தடவை மாதிரி தான் நல்லா இருக்கும். 1 2 3 4 4 அப்படிதானே மட்டு? ஆமா 4 3 2. சரி ஓகே, என்ன பண்றதுன்ட்டீங்க. ஃபர்ஸ்ட் பிக் என்னோட தானா? சரி எடுத்துக்கிறேன். சச்சின், ரமேஷ், டெண்டுல்கர் எடுத்துக்கிறேன். நம்பர் 4ல அப்படியே போட்டுக்கிறேன். எடுங்க முதலாளி, நீங்க எடுங்க. நம்பர் 1ல அலிஸ்டார் குக் எடுக்கிறேன். முதலாளி குக் வித் கோமாளியா? ஓகே லாக்குல் நீங்க எடுங்க. சரி மொட்டை எடுக்கணும், சாரி. மட்டை எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கு பதிலா நான் எடுத்துறவா? மட்டுக்கு பதிலா ஒரு வாட்டி நான் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயரு நான் எடுத்துறவா? மட்டை ஏதோ பாத்துட்டு இருக்கு. மட்டை இவ்வளவு படிக்க கூடாது. எக்ஸாம் ஹாலுக்கு வந்து நீங்க புக்கை திறக்க கூடாது. இவ்வளவு நேரம் நீங்க படிச்சீங்க. வியூவர்ஸ், நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நாங்க லிங்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மட்டும் வந்து ரொம்ப நேரம் படிச்சு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி கிரிக்கெட் ஃபோ பேஜ் எல்லாம் பார்த்து அண்டர்லைன் பண்ணி இப்ப திருப்பி வைஃபை போயிடுச்சுடா. யார் எடுத்த? நீ டெண்டுல்கர். முதலாளி வந்து குக் எடுத்துட்டாரு, நான் டெண்டுல்கர் எடுத்திருக்கேன்டா. நீ எடுறா. ஆனா I'll go for Jack Collins. நம்பர் என்ன நம்பர்ல எழுத? இந்த ஸ்லாட்ல 4 வெச்சுக்கோ. ஓகே லாக்குல் நீங்க தான். நம்பர் 4 பிரைன் சார்ல்ஸ் லாரா. ஓ மை காட். திரும்ப நீங்க தான் லாக்குல். நம்பர் 11 முத்தையா முரளிதரன். அடேங்கப்பா 800. மிஸ்டர் 800 எடுத்துட்டீங்க. மட்டும் நீ தான். பாண்டிங் நம்பர் 3யா? 3. முதலாளி நான் வந்து 4 ரூட். முதலாளி வந்து இங்கிலீஷ் 11 அப்படியே பில்ட் பண்றாரு. இங்கிலீஷ் போயிட்டான் முழுசா முழு இங்கிலீஷ் பிளேயரா எடுத்துட்டாரா முதலாளி? ரூட் இப்ப நீங்க என்ன சொல்ல மாட்டீங்களா? வேணாம்னு சொல்லுவீங்களா நீங்க ரூட்? ஸ்பின் விளையாடுவாரு, பேஸ் விளையாடுவாரு, செஞ்சுரியா அட்லீஸ்ட் ஒரு சீரீஸ் 2 செஞ்சுரி ஒரு செஞ்சுரியா அடிப்பாரு. வருஷத்துக்கு 1000 ரன் அடிக்கிறாரு. ஜெயிக்கிறாரா அது வேற விஷயம். பட்
அடுத்து நீங்க தான். நான் தானா? சரி, ஓகே. நான் அதான் நீங்க ஏதாவது பேசுறீங்க, அதுல ஏதாவது யோசிக்கலாம்னு நினைச்சேன். நீ ஊரை ஏமாத்தலாம், இந்த உலகத்தை ஏமாத்தலாம் அப்படின்னு நீங்க என்ன சரி பிடிச்சி சொல்லுங்க. இழுத்துட்டீங்க. யார வேணாலும் ஏமாத்தலாம் சொல்லுங்க. டேய் சரிடா, கொஞ்சம் அப்படியே பேச பஞ்சு அப்படியே விட விடுறா. பேசிட்டே யோசிக்கிறீங்க. அப்படியே சொல்லிட்டே யோசிக்கிறீங்க. சரிடா, நான் வந்து இதுடா 3 வந்து டிராவிட் எடுத்துறேன், 5 வந்து சங்ககரா எடுத்துறேன். எப்படி 2 எடுக்கலாம்? டேய் சங்ககார கடியா. டேய் அதான்டா 2டா, 1 திருப்பி என்ட்ரு தானே ஆரம்பிக்குது. டிராவிட் டேய் தண்டில்கர். எனக்கு வர ஓகே. நான் வந்து நம்பர் 5 இப்போ முதலாளி என்னடா, டிராவிட் 3, டெண்டுல்கர் 4, சங்ககரா 5. கீப்பர் நான் முடிஞ்சது. வந்து டேய் எனக்கு வராதாடா லாட்டு. உனக்கு வரும்டா. என்ன 2 தடவை தொடர்ந்து எடுத்துலடா, வரும்டா. நீதான் இப்ப நான் 2 தடவை முடிவு தொடர்ந்து எடுத்தல. எடுக்கணும் சார். நான் வந்து நம்பர் 2 வந்து ஹேடன். இதெல்லாம் முதலாளி பிக்கு. நீங்க ஆத்தடன் அதெல்லாம் நீங்க இன்னும் சரி, ஓகே சொல்லுங்க அடுத்து. மட்டு ஏடன் குக்கு ரூட்டா. ஆமா, அவர் வந்து முரளி லாரா. நீங்க எடுங்க, நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க எடுங்க இப்போ. நீ உங்களை மாதிரி அவரும் டைம் பாக்குறாரு. I will go for Gilchrist at number 6. Wicket keeper. லாக்கூல் எடுங்க. நான் நம்பர் 10 வந்து ஷேன்வான். திருப்பி நீங்க தான் லாக்கூல். நம்பர் 9 வந்து கர்ட்லி ஆம்ப்ரூஸ். கர்ட்லி ஆம்ப்ரோஸ் 80s விளையாட ஆரம்பிச்சாரு. வச்சுக்கலாம்டா டேய், ஆம்ப்ரோஸ் Okay, நிறைய okay. கிரிக்கெட் சரி ஆடுறாங்க. ஆம்ப்ரூஸ் வேணாமா? நான் இல்ல, இல்ல, okay டா. டேய் எடுத்துக்கலாம். ஆம்ப்ரோஸ் ஓகே. மட்டும் உன்னோட கால் தான் இப்போ. ஃப்ளின்ட் ஆஃப் அட் 7. இப்படி எடுத்துக்கோங்க, அம்புட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்பர் 3ல வந்து ரூட் 4 அப்ப ஓகே. ரூட் 4 3ல வந்து வில்லியம்சன். அக்க அக்கா முடிச்சு விட்டா வெற்றி போங்க. எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸால வர மாதிரி தெரியுது. நான் வந்து 6 ஸ்டீவ் ஸ்மித்ரா, 7 வந்து பென் ஸ்டோக்ஸ்டா. ஸ்மித் எடுத்துட்டேன்டா. 6 எல்லாம் ஒத்துக்க முடியாதா? ஸ்மித் எல்லாம் 6 எல்லாம் சரி ஒத்துக்காத. சங்ககாரா 6, ஸ்மித் வந்து 5. 5 வந்து கெவின் பீட்டர்சன். இதுவும் வந்து முதல்ல ஹாட் ஃபேவரட்ஸா? ஓகே சாரி சார், நான் மட்டு கணக்கில் எழுதிட்டேன். கெவின் பீட்டர்சன் வெற்றி. நீ எடுத்த 1, 2, 3, 4, 5 அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ஆமா. நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமே, எடுத்துலாமா? கூச்சப்படாதீங்க, எடுங்க. எடுடா. திரும்ப நெட் போயிடுச்சுன்னு சும்மா சொல்லுவா. டேய் டேல் ஸ்டெயின்டா. எத்தனை அதுல போடலாம்? 9. ஆனா இங்கதான் 2 எடுக்கணும். நான் 11 ரைட்டி, நீ வந்து பாண்டிங், காலிஸ், கில்கிரிஸ், ஃப்ளின்ட் ஆஃப் ஸ்டெயின் எடுத்திருக்க. 5 பேர். சரி ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து சேவாக். 11, 10, 9 எடுக்கணுமா? நான் 9 எம்டியா இருக்குல்ல, 8 எம்டியா இருக்குல்ல. 8 வந்து மெக்ராத். மட்டும் உன்னோட மெக்ராத். இன்னொன்னு யார் எடுத்தா? சேவாக். சேன்வானும் நான் தான் எடுத்திருக்கேன். வச்சுக்கோங்க. மெக்ராத் எடுத்தீங்களா? மெக்ராத் ஏண்டா? இல்ல கேட்டேன். இம்ரான் கான்லாம் கணக்குல வராது இல்ல. இம்ரான் கான் எல்லாம் கிடையாது இல்ல. வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். வேணாம். முதலாளி என்ன நினைக்கிறீங்க? இம்ரான் வேணாம், விடுங்க. I will go for வாசிம் அக்ரம். நம்பர் 8. நான் வந்து ரிஷப் பந்த் நம்பர் 6. முதலாளி வெயிட்டா? நம்பர் 8 6. ஓகே.
வெற்றி லைனா வரான்னு நினைக்கிறேன். இல்ல 5 பவுலர்ஸ் போறதா 4 பவுலர்ஸ் போறதா யோசிச்சுட்டு இருக்கேன். பாப்போம். ஓ அப்படி 5 பவுலர்ஸா? இன்னும் ஒருத்தர் நம்ம எடுக்கல. சரி ஓகே. இன்னொருத்தரா என்ன Deep தான். க்ளூ கொடு கொஞ்சம். என்னடா கோலி இன்னும் எடுக்கல யாரும், அதுக்காக கேட்டு. டேய் இதெல்லாம் வெயிட்டா லாக்கூல் எடுக்கலாம்னு வச்சிருந்திருக்காரு. யாரு? ஒரு நிமிஷம்டா. நான் தான்டா. ஏன் இல்ல கேட்டேன். இவ்வளவு லேட் ஆகுது, அது இல்ல 2 பேர் இவ்வளவு லேட்டா வீடியோ ஓடிட்டு இருக்குல்ல, முடிச்சு விடுங்க. லைப்ரரியில ஓடிட்டு இருக்கு, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்களா? டேய் எனக்கு நெட் வர மாட்டேங்குதா? யோசிங்க. நெட்டெல்லாம் தான் வருது. பிரதர் வரல பிரதர். அதிசயமா நல்லாவே வருது, வாங்க. டேய் நல்லா அப்படியா? கிளாரிட்டியா இருக்கு. 4Kல அப்படியே தெரியுது. ஓகேல எல்லாம் ஒன்றும் தெரிக்கல. இப்படி பேசுறானா யாரையோ பயங்கரமா யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படியே சொல்லிட்டே யோசிக்கிறீங்க. சரிங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன்ப்பா இருங்க. சரி 1 வந்து டேவிட் வார்னர், 11 வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன். வந்து நம்பர் 7 அஸ்வின். என்னடா கமல் மாதிரி மிமிக்ரி பண்ற? ரவிச்சந்திர அஸ்வின். சொல்லலான்னு இருந்தேன். ஏன்டா அஸ்வின் எடுத்து, அது 7ல அஸ்வின் வேணாம். ரொம்ப யோசிக்க வேண்டியது வருது. நல்ல ஸ்பின்னர். நீங்க ஜடேஜா எடுக்கலாம். தேவை ஏற்கனவே ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க, போதும். இப்ப மட்டும் உங்கால் தானே? கும்ளே கும்ப்ளே 10. லாக்கூல் 2 சொல்லுங்க. ராகுல் நீங்க தான். 7 எம்டியா இருக்குல்ல. வெற்றி நீ அப்படியே 1 to 7 அப்படியே எடுத்திருக்க அப்படிதானே? 1 to 7 எடுத்து. 7 எம்டியா தானே இருக்கு. ஆமா 7 MTR சொல்லுங்க. 7 தோனி கீப்பரு. 6 வந்து ஸ்டோக்ஸ் எடுத்துட்டாங்களா? எடுத்தாச்சு. ஃபிளின்ட் ஆஃப் பண்ணிட்டீங்களா? அவங்களையும் எடுத்துட்டாங்க. 6th வந்து ஷான் பொலாக் எடுத்துக்கிறேன். யாரும் எடுக்கல. ஓகே எடுக்கல. முடிஞ்சதா இப்போ லாகுலுக்கு? தோனியும் பொலாக் எடுத்திருக்கல, இப்ப நீதான் மட்டும். தோனி பொலாக் அப்ப எங்க வருவான்? எந்த லைன் இது? 6 அவர் போட்டிருக்காரு. 6 பொலாக்கா? இல்லனா 6th தோனி 7th பொலாக். சரி ஓகே. நானாடா ஹேடன் எடுத்துட்டான், வார்னர் எடுத்துட்டீங்க. எல்எஸ்சி கோச் இருக்காரு. எல்எஸ்சி கோச் யாரு? லாங்கரா? வேணாம். I'll go கிரஹாம் ஸ்மித். நான் வந்து வக்கார் யூனிஸ். ஓகேயா? ஓகே, இவன் ஓகேன்ற போது அக்ரம் ஓகேனா இவனும் தான் ஓகே. வக்கார் யூனிஸ் ஓகே தான். அப்ப வக்கார் யூனிஸ் நம்பர் 11 டன். விஜய் ப்ரோ எனக்கு எந்தெந்த ஸ்பாட் எம்டியா இருக்குன்னு சொல்லுங்க. 235. ஓகே 235. ஆமா. என்னடா சொல்லுங்க. நீங்க தான் பிரதர் 2 சொல்லணும். பட் அதுக்காக நீங்க இப்படி ரஷ் பண்ணி சொல்ல வைக்க கூடாது. சொல்லுங்க. கேரி சோபர்ஸ்லாம் ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்க முடியாது, போடா. அப்புறம் இப்படி சொல்றேன். அப்புறம் பிராட்மேன் சொல்லு அப்படின்றான் வெற்றி. சரி ஓகே. அதான் நம்பர் 8 பேட் கமின்ஸ்.
அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றேன். சொல்லுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஸ்பின்னர் வேணும், நல்ல ஸ்பின்னர் வேணும்ல. அப்போ எடுத்திருக்கீங்க எல்லாம் கும்பலே. அஸ்வின். ஓகே, நான் சக்லேன் முஸ்தாக் எடுத்துக்கிறேன். அடுத்து சக்லேன் முஸ்தாக் நம்பர் 10 வச்சுக்கோங்க. அம்மா இன்னும் ஒரு 12வது பேர் எடுப்போமா? ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர் வேணா 2 ஸ்பின்னர் ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் இல்லாட்டி அந்த மாதிரி ப்ரோ ஆப்ஷன். டெஸ்ட் 11 தானே பிரதர்? அவ்வளவுதான். அப்படி அவ்வளவுதான். சொல்லிருந்தீங்கன்னா நான் பிரதர் அப்படியே முதல்ல எடுத்துருப்பேன். பிச்சு பார்த்துட்டு போடுவோம்ல. ஊர் 10 தானே இருக்கு. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அதெல்லாம் முதல்ல ம் எடுத்துருப்பேன். இல்ல 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 அது வராது, வேலைக்கு ஆகாது. சரி, இப்ப எந்த ஊர்ல ஆடுறோம்? எல்லா ஊர்லயும் ஆடுறோம். ஆல் டைம் ஆல் கண்டிஷன் டெஸ்ட் 11. ஆல் கண்டிஷன்ஸ் டெஸ்ட் 11 வந்து அப்போ அடுத்து நான் வந்து பிரெட்லி. வெற்றி வந்து ஒரு உதவி நான் என்ன யோசிக்கிறேன்னா அதை முன்னாடி சொல்லிடுறான். அஸ்வின் தான் ரொம்ப பேடா போயிடுச்சு. வெற்றி 11 எந்த டவுனு? 10ல வச்சுக்கோ. 10. உனக்கு என்ன 8, 9 பேலன்ஸ் இருக்கா? ஆமா. ம் நீங்க வேற ஓபனர் வேணுமேடா. கில்கிறிஸ்ட் ஓப்பனிங் இறக்கி விட்டுரு. இல்ல கில்கிறிஸ்ட் ஓப்பனிங் இறக்கலாமா டெஸ்ட்ல? அவுட் ஆயிடுவானே. சரி, நீங்க யாரை எடுக்க போற இப்போ? இதான் ஒரே நிமிஷம் டைம் போடும். ஓப்பனர் கடை பஞ்சம் நிறைய பேர் இருக்காங்களா? ஹெல்ப் பண்ணு ஏதாச்சும். கிறிஸ் கேல் இருக்காரு, இந்தியன் கோச் இருக்காரு, இந்தியன் கோச்லாம் வேணாம் எனக்கு. இந்தியன் ஓடிஐ கேப்டன் இருக்காரு. வெற்றி அவன் எடுக்கட்டும். வெற்றி ரோஹித் சர்மாலாம் அவன் யாரெல்லாம் எடுக்க மாட்டானா அவன்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். சரி டைம் ஆயிருச்சு. கார்டன் கிரீனிச், டெஸ்மண்ட் நேம்ஸ்லாம் ஒத்துப்பீங்களா? ஆமா ஆமா அப்படிதான். அப்படிதான் ஆஸ்கர். இருக்கு. கெத்துலாம் இருக்காருல்ல, அவரெல்லாம் சேர்த்துக்கோங்க. யாரு கெத்து இந்த படத்துல வருவானு. யாரு? கேல் ராவ்லா? கெத்துடா கெத்து. தான்டா சொன்னேன். கிறிஸ் அவன் யாரா எடுத்திருக்கான்? கிறிஸ் கேல் கிறிஸ் கேல். கேல். ஓகே ஓகே ஓகே. லாக்குல் நீங்க தான் 2 சொல்லுங்க டக்குன்னு. ஐயோ நான் யாரடா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். செட் 2 3 5 எம்டியா இருக்கா? ஆமா. ஓகே ஃபைன். கோலி எடுத்துட்டாங்களா? கோலி எடுக்கல. சரி கோலியை கொடுங்க அப்படின்றான். தேர்டு வந்து கோலி எடுத்துக்கிறேன். சரி 2 5 யாரு 2 பென் ஸ்டோக்ஸ் எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க. பிளிண்ட் ஆஃப் எடுத்துட்டாங்க. கோவம் வருது. மட்டும் கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லடா எதுவுமே சொல்லல. வேண்டாம். மட்டும் புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. எடுங்க லாக்குல். போடுங்க. உங்களோட ஃபேவரட் அர்ஜுனா ரணதுங்கா விடுங்க. இல்ல இன்னொருத்தர் சொன்னீங்களே அர்ஜுனா ரணதுங்கா கூட ஒருத்தர் இருந்தாரு, நிறைய செஞ்சுரி எல்லாம் போட்டாரு. சரி எதுவும் சொல்ல வேணாம். இல்ல அவர்லாம் எடுக்க மாட்டேன். 5 வந்து ஷேன் வாட்சன் எடுத்துக்கிறேன். ஓகே மட்டும் நீதான்டா. நானும் 5ல வந்து சந்திரபால் எடுத்துக்கிறேன். சந்திரபால். ஓகே. எனக்கு நான் நம்பர் 9ல வந்து பும்ரா எடுக்கிறேன். கேட்டீங்க. ஓ மை காட், முதலாளி அடிச்சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பும்ரா. ஓ மை காட், நீங்க தானே எல்லா பிட்ச்லயும் பவுலிங் போற மாதிரி ஆள் கேட்டீங்க. விட்டுட்டோம் மறந்துட்டேன் பாரு. ஐயோ அடிச்சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முதலாளி. முடிச்சு விடுங்க போங்க.
வெற்றி வின்னர் போங்க அறிவிச்சிருங்க அப்படின்றாரு வெற்றி. சரி ஓகே, நான் வந்து அஷிம் ஆம்லா எடுத்துக்கிறேன். ஆம்லா ஓப்பனிங் ஆமா இல்ல. அப்புறம் ஸ்டார்க் எடுத்துக்கிறேன் நம்பர் 9. நான் வந்து நம்பர் 8 வந்து ஸ்பின்னர் போகணும்னு ஆசையா இருக்கு. பட் யாரும் ரூட் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோவேன். ஸோ அதனால நான் வந்து இன்னொரு பேசுறதுக்கு இது வந்து ஸ்டூவர்ட் பிராட். பிராட் வெற்றி வந்து ஃபுல் ப்ரோன் போயிட்டேன். வெற்றி ஒன் டீம் இல்ல, முடிஞ்சது. ஆமா, என் டீம் முடிஞ்சு, உங்க டீம் முடிஞ்சு போச்சு, எல்லா டீம் முடிஞ்சு, நம்ம 2 பேர் டீம் முடிஞ்சு என் போச்சு. டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டிக்கு team ஒரு பிக் இருக்கு. இருக்கு, லாக்குக்கு ஒரு பிக் இருக்கு. மட்டும் வந்து நம்பர் 11, லாக்குல் நம்பர் 2. இது வெற்றிக்கு இருந்ததுதான். ஸ்பின்னர் போவா ஃபாஸ்ட் பால், ஏற்கனவே ஸ்பின்னர் நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. காலிஸ் சேர்த்தா மொத்தம் 4 பவுலர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. சொல்லுங்க. அதான் இப்ப ஏய் சொல்லுடா, டைம் ஆகுதுடா. அவன் யாரையும் யோசிச்சு வச்சுட்டான், அதனால அவன் வந்து ரெடியா இருக்கான். அவன் நீ சொன்ன உடனே அதை சொல்லி முடிச்சிருவான். ஒரு ஸ்பின்னருக்கும் ப்ராப்பர் ஸ்பின்னரா தான் பரவாயில்ல, கும்பலே வச்சுட்டு ஒரு ஸ்பின்னர். சரி ஃபாஸ்ட் பவுலரே போவோம். எத்தனை ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாலும் பரவாயில்ல. 1 2 3 4 5வது ஃபாஸ்ட் பவுலர் தேவையா? ஆஷிஷ் நேரா எடுத்துக்கோ. மிச்சல் ஜான்சன். ஓகே டன். முதலாளி உங்களோட லாக்குல் உங்க கடைசி பிக் என்ன? சயீத் அன்வர் நம்பர் 2. சயீத் அன்வர். ஓகே சிறப்பு. சரி இப்போ அப்படியே அவங்கவுங்க டீம் நான் சொல்ல லாக்குல் ஒன் டீம் வந்து சேவாக், சயீத் அன்வர் ஓப்பனிங், விராட் கோலி 1 டவுன், பிரெயின் லாரா 2 டவுன். அது அப்படியே மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக. ஷேன் வாட்சன் நம்பர் 5, தோனி 6, போலாக் 7, இன்னும் 4 பவுலர்ஸ் வந்து மெக்ரா, ஆம்ப்ரோஸ், வானு, முரளிதரன். டன். முதலாளியோட டீம் வந்து குக்கு, மேத்யூ ஹேடன், கேன் வில்லியம்சன் 1 டவுன், ரூட்டு, கெவின் பீட்டர்சன், ரிஷப் பந்த், ஆர் அஸ்வின், ஸ்டோட் பிராட், பும்ரா, லீ, வக்கார் யூனிஸ். மட்டு ஒன் டீம் வந்து கிராம் ஸ்மித், கிறிஸ் கெயில் 1 டவுன், பாண்டிங்க, காலிஸ், சந்திரபால், கில்கிஸ்டட் 6, ஃபிளின்ட் ஆஃப் 7, வாசிம் அக்ரம் 8, ஸ்டெயின் 9, கும்ப்ளே 10. சாரி ஜான்சன் முன்னாடி வந்துடுவார், கும்ப்ளே 11 இருப்பார். ஓகே தானே? ஸ்டெயினுக்கு முன்னாடியே வந்துடுவார் ஜான்சன். என்னோட டீம் வந்து வார்னர், ஆம்லா ஓப்பனிங்க, 1 டவுன் டிராவிட், 2 டவுன் டெண்டுல்கர், 3 டவுன் சங்ககாரா, 6 வந்து ஸ்மித்து, 7 வந்து பென் ஸ்டோக்ஸ், 8 கமின்ஸ், 9 ஸ்டார்க்கு, 10 வந்து சக்லேன் முஸ்தாக்கு, 11 வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஸோ இதுதான் என்னுடைய டீமு. ஸோ அவங்கவுங்க ஒரு நிமிஷம் சொல்றீங்களா உங்க டீமை பத்தி? லாக்குல் சொல்லுங்க. லெஜெண்ட்ஸ் எவ்ரிவேர். என்ன அவ்வளவுதான் எடுத்திருக்கோம், வேற என்ன. சங்ககாரா எடுக்கலாம்னு நினைச்சேன், அது எனக்கு போயிருச்சு. சங்ககாரா தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, அப்புறம் வெற்றியால அஸ்வின் மிஸ் ஆயிடுச்சு. என்னால எல்லா பேரும் மிஸ் ஆச்சுன்னு சொல்லுவ நீ. இல்ல நீ லைனா வந்து எல்லாருமே பும்ரா மிஸ் பண்ணிட்டோம். அஸ்வின் கொஞ்சம் அதிகமோ அப்படின்னு பார்த்தேன். வேர்ல்ட் 11ல நம்பர் 8 தான் போவேன், அதெல்லாம் போக மாட்டேன்னு பார்த்தேன், திடீர்னு போயிட்டேன் நம்பர் 7ல. அதுக்காக தான் சொல்றேன். நான் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் லெஜெண்டரியா இருக்கணும்னு குக்கும் ஹேடன் எடுத்தேன், லெஜெண்டரி ஓப்பனர்ஸ். அதே மாதிரி வில்லியம்சனும் இப்போ கொஞ்சம் ஃபார்ம் டவுனா இருந்தாலும் நல்ல வந்து ஐ திங்க் இஸ் குட் இனஃப் ஃபார் 3. ரூட் 4 இஸ் எஸ்டாப்லிஷ்ட் நம்ம ஹிம்செல்ஃப். இந்த ஃபேப் 4னு சொன்னோமே, அதுல ஃபேப் 5னு ஒருத்தர் இருந்தாரு, பாபர் அஸம். அவர் யாரும் டெஸ்ட் டீம் எடுக்கல. அவர் யாருமே எடுக்கல. இல்ல நாங்க விராட் கோலி, கோலியே கடைசியில தான் எடுத்தாங்க. ஓகே. கெவின் பீட்டர்சன் வந்து ஒரு நல்ல ஒரு இம்பெச்சஸ் கொடுக்கறதுக்காக நல்லா எடுத்தது. பண்ட் கூட சேர்ந்து கீப்பர். அஸ்வின் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்பின்னர் பிளஸ் இது. அப்புறம் பவுலிங் வந்து பிராட் இருக்காரு, பும்ரா, பிரெட்லி, வக்கார் யூனிஸ். ஐ திங்க் தே ஸ்பீக் ஃபார் தெம்செல்வ்ஸ். பட் பும்ரா வந்து பும்ரா மறந்துட்டியா நீ? இல்ல நாம வச்சிருந்து விட்டியா? இல்ல பும்ரா நான் மறந்துட்டேன்.
இல்ல பும்ரா நானும் வச்சிருந்தேன். இந்த வாய்ப்பே இல்ல. இவ்வளவு இதுக்குள்ளார வருவாரா? வச்சிருந்து ஃபர்ஸ்டே எடுக்கலன்னா எடுத்துடலாம். கொஞ்சம் இதுதான்டா. வச்சிருந்து எடுக்கலன்னா நான்லாம் மறந்துட்டேன் பும்ரா. நான்லாம் லிட்டரலி மறந்துட்டேன். வெற்றி சொன்னோடனே ஓ மை காட் அப்படின்றதான். ச்சே. ம். அதேதான். சரி சொல்லு, மட்டும் ஒன் டீம் பத்தி சொல்லு. அதான் ஓப்பனர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு கடைசியில போயிட்டு கொஞ்சம் ஓகே நாட் பேட், பட் இன்னும் கொஞ்சம் நல்ல ஓப்பனர்ஸா எடுத்துருக்கலாம். கொஞ்சம் ஏர்லியா ஹேடன் வார்னர்லாம் இருக்காங்கன்னு பார்த்தேன். நான் ஆக்சுவலாக ஷேவாக்கு மைண்ட்ல வச்சிருந்தேன், பட் ஓகே ஒன் டவுன் ஓகே. பாண்டிங், காலிஸ், சந்திரபால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சந்திரபால் ப்ரொலிஃபிக் டெஸ்ட் கிரிக்கெட்டர். டெஸ்ட் கிரிக்கெட்டர், அதுவும் நல்ல எல்லா கண்டிஷனுக்கும் சொன்னா சங்ககராவும் சந்திரபால் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ சங்ககராவை விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பார்த்தேன். நீ எடுத்தவொடனே வேற வழி இல்லை, கில்கிரிஸ் எடுத்து தான் ஆகணும். சந்திரபால் பையன் விளையாடுறாரா? அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து காலிஸும் ஃபிளின்டாஃபும் எடுத்தா கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். அந்த கடைசி ஸ்பாட் வந்து அதனால தான் யோசிச்சேன் ஸ்பின்னர் போலாமா அப்படின்னு. பட் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஸ்பின்னர்னா வெட்டோரி இல்லை ஹெராத் தான் போய் ஆகணும். அது வேணான்னு சொல்லிட்டு தான் சரி மிச்சல் ஜான்சன் போனேன். ஆப்வியஸ்லி ஸ்டெயின் வந்து எனக்கு அது ஆல் கண்டிஷன் பிடிக்காது. அக்ரம் அந்த ஹிட் த டெக் வந்து ஃபிளின்டாஃப் இருக்கிறாரு, மிச்சல் ஜான்சன். அந்த மாதிரி 2 ஸ்பாட் கொஞ்சம் ஹிட் த டெக் பவுன்சர் ஒண்ணுமே இல்லாத பிச்லயும் கொஞ்சம் பயங்கரமா போடுறதுக்கு வேணும். அண்ட் கொஞ்சம் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல அக்ரம், ஸ்டெயின் வேணும். அப்புறம் கும்ப்ளே அவர் ஸ்பின்னர்னு சொல்லலாம், ஸ்மேர்லன்னு சொல்லலாம், பட் நேரா போடுவார் நிறைய இருக்கு. ஸோ அதுவும் அதுக்காக ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி வெற்றி சொன்ன மாதிரி அவங்க கெவின் பீட்டர்சன் பந்த் மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிறதுக்கு கில்கிரிஸ்ட், கொஞ்சம் ஃபிளின்டாஃப் இவங்கெல்லாம் கொஞ்சம் பேட்டிங் பண்ணோம். அதே ஜான்சனும் கொஞ்சம் பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு வாசிம் அக்ரமோட சேர்ந்து கடைசியா கொஞ்சம் நிக்கிறதுக்கு. சரி ஓகே. ஸோ என் டீம் வந்து வார்னர், அம்லா வந்து மிடில் ஆர்டர் ஆடினாலும் பட் இஸ் குட் இனஃப் டு பி அன் ஓப்பனர், கிளாஸ் பிளேயரு. ஸோ அதனால ஆம்லா அண்ட் வார்னர். டிராவிட் நம்பர் 3, ஆர்கியூபிளி பெஸ்ட் நம்பர் 3. டெண்டுல்கர் நம்பர் 4, ஆர்கியூபிளி த பெஸ்ட் நம்பர் 4. சங்ககாரா அதே தான், சங்ககாரா, ஸ்டீவ் ஸ்மித் இவங்களெல்லாம் ஃபிட்டின் பண்ணிடலாம் அப்படியே. அந்த 4 அப்படியே வந்து கிடச்சிருச்சு. இதில் வந்து சங்ககாரா கீப்பரும் வந்து முடிஞ்சிருச்சு. பென் ஸ்டோக்ஸ் இப்போயுமே வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். பேட்டிங்கும் வந்து மேட்ச் வின்னிங் பேட்டர், கிளச் பிளேயரு. கமின்ஸ் அட் 8 அதே தான், பேட்டிங்கும் கிடைக்குது, கொஞ்சம் ஹிட் த டெக்கும் பண்ணுவார், ஏதாச்சும் பண்ணி விக்கெட் எடுப்பார். ஸ்டார்க் அதே தான், கடைசியில் கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணுவார், எல்லா கண்டிஷன்ஸ்லையும் போடுவார், எல்லா ஃபேஸ்லையும் போடுவார். சக்லேன் முஸ்தாக் அந்த டைமில் நல்ல பவுலர், அவரோட பீக்கில் வந்து வாஸ் வெரி குட் பவுலர் சக்லேன் முஸ்தாக், வெரி ஸ்கில்ஃபுல் பவுலர். ஜேம்ஸ் ஆண்டர்சன் தெரியும், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் எவர் இந்த கேம். ஸோ இதுதான் என்னுடைய டீமு. ஸோ இதோட நம்மளுடைய எல்லாரும் கேப்டன் சொல்றேங்க. கேப்டன் சொல்லுங்க. I will announce Pat Cummins. Pat Cummins as captain. Okay. நான் வந்து வில்லியம்சன். Ben Stokes vice captain. வில்லியம்சன் கேப்டன், யார் பிராட் வைஸ் கேப்டன். குக் கேப்டன் இல்ல. ஓகே. மட்டு என்ன? என் கேப்டன் பாண்டிங், வைஸ் கேப்டன் கிராம் ஸ்மித். சிறப்பு. லாகூல் நீங்க தான். லாகூல். தோனி கேப்டனு, வைஸ் கேப்டன் ஷேன்வான். சிறப்பு. ஸோ இதுதான் எங்களுடைய 11 12 11. இதில் நோட்டபிள் மிஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தா மகள ஜெயவர்தனை எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மிஸ் எடுத்திருந்துருக்கணும். ஜெயவர்தனை நம்ம யாராச்சும் எடுத்திருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் பாபரோட ஜெயவர்தனை வந்து பெட்டர் ரெக்கார்டு, பெட்டர் டெஸ்ட் பிளேயரு. அதுக்கப்புறம் இது புஜாராவா, ஓகே. இன்சமாம் கூட கன்சிடர் பண்ணிருக்கலாம். வா பிரதர்ஸ், மார்க்வா, ஸ்டீவா 2 பேரையும் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். 2 பேருமே எடுக்கல. முகமது யூனுஸ் கான் என்கிற முகமது யூனுஸ், யூனிஸ் கான், யூசுப் 2 பேருமே கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் விவிஎஸ் லக்ஷ்மன், நாட் அ பேட் பிக். விவிஎஸ் லக்ஷ்மன் நம்பர் 5 வந்து வேர்ல்ட் டைம் நீங்கள் இப்போ சொல்லியிருந்துக்கலாம். இதுக்கப்புறம் அலெக்ஸ் ஸ்டீவர்ட், கேரி கர்ஸ்டன், மைக் ஆத்தர்டன் இவங்கலாம் வந்து வேற ஓபனருக்கு கன்சிடர் பண்ணிருக்கலாம். என்ன வெற்றி? கிளார்க், மைக்கேல் கிளார்க். கிளார்க்கும் கன்சிடர் பண்ணியிருந்துக்கலாம். அக்ரெசிவா வேணும்னா நீங்க மெக்கலம் போயிருக்கலாம் யாராச்சும். ஏபிடி அக்ரெசிவ் வேணும். ஆமா. பவுலர்ஸ் வந்து பெரிய மிஸ், நானே விட்டுறக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். வால்ஷ் விட்டுருந்தது பெரிய தப்பு. அதெல்லாம் வந்து கிரைம். நம்ம வால்ஷ் எடுக்காம இப்படி 4 டெஸ்ட்ல ஒன்று எடுத்திருக்கிறது வந்து கிரைம். அக்ரமியும் ஸ்டெயின் எடுத்துட்டேன். நியூ பால், மோர் ஆஃப் நியூ பால். இது அவர் இதுக்கும் பண்ணுவாரு, பட் சரி அதுக்கப்புறம் சரி ஸ்பெசிஃபிக்கா போயிடலாம். ஆக்சுவலா வால்ஷ் ஆம்ப்ரூஸ் எடுக்கலாம் தான் பார்த்தேன். சரி அப்புறம் மெக்ராத் இருக்காரு, இவங்க வால்ஷ் எல்லாம் விட்டுறவே கூடாது. எக்ஸ்ட்ரார்டினரி. நான் லெஃப்ட் ஹேமர் எடுக்கணும்னா ஸ்டார்க் எடுத்தேன் கடைசில. என்னடா ஆம்ப்ரூஸ் வால்ஸ் அந்த காம்பினேஷன்ல எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் ஆமா, நீங்க எப்படி போயிருவீங்கன்னு விட்டு தான் நான் மெக்ராத் எடுத்தேன்.
நேத்தன் லைன் ஒரு நல்ல ஸ்பின்னர் மிஸ் அவுட் ஆயிட்டாரு. அது மாதிரி தான் ரங்கனா ஹீராத்தும் டெஸ்ட்ல வந்து நல்ல நான் ரெக்கார்டு கடைசி வச்சிருக்காரு. ஸ்பாட் வந்து வெட்டோரியா, ரங்கனா ஹெராத்தா இல்ல மிச்சல் ஜான்சனான்னு பார்த்தேன். ஃபாஸ்ட் பவுலரா ஸ்பின்னரான்னு. ம் சரி அதான் ஹெராத்தா வெட்டோரியான்னு பார்த்தேன். சரி இதான் ஆல் கண்டிஷன்ஸ் தான் ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, கெயில வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸ்வான், சமிந்தா வாஸ், வாஸ் எடுத்துக்கலாம். ஹர்பஜன் சிங், ஹர்பஜன் சிங், அடுத்தது நிறைய அஸ்வின் எடுத்தோன்னு யோசிச்சேன். பட் ம் எக்ஸ்பின்னர் ஜடேஜா. ம் அதான் மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணது 1990s அப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிளேயர் தானே. ஆனா வால்ஷ் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? ரிமூவ் இல்ல பண்ணிட்டாரா? வால்ஷ் ஆம்ப்ரோஸ்லாம் 90ஸ்ல நிறைய ஸ்டார்டட். போட்டுருவாங்க. பட் கன்சிஸ்டன்டா மெயினா விளையாடுனது நம்ம அவங்களோட பார்த்தது கேம் டைம் நிறைய 90ஸ்ல தான் வந்துட்டு. நான் பார்த்ததுலாம் நிறைய. அவங்க 2 பேரு பிளஸ் இயன் பிஷப் அதெல்லாமே இந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது விளையாடுன டைம் தான். போல்ட் சவுத்தி சொல்லலாம், ஆனா அந்த அளவுக்கு சகிப் அவங்க கூட திங்க் பண்ணிருக்கலாம். சகிப் அல் ஹசன், அக்தர், எக்ஸ்பிரஸ். அடுத்தது அக்தர் நம்ம ஆனா லாங் டர்ம் டெஸ்ட் அடுத்தது நம்ம ஆக்சுவலா அக்தர் கூட யோசிச்சிருக்கலாம். பட் அடுத்தது ஏஷியன் 11 ஒன்னு எடுப்போம். அதுல வேணா இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம டொனால்டு சொன்னோமா என்ன? இல்ல என்ன என்ன வெற்றி? டொனால்ட் ரொனால்ட்லாம் சொல்லல. டொனால்டு எடுக்கல. மக்கு ஆலன் நிட்டினி டொனால்டு எடுக்கல. எடுக்கல. ம் நிட்டினி கேண்டினியூ அட்லீஸ்ட். ஓகே ரொம்ப இதெல்லாம் டினி வந்து ஒரு ஸ்லைட் அப்கிரேடான இது பேர் என்ன லுங்கி. அவ்வளவுதான் முக்காயின் டினி. மோர் ஆஃப் ஆங்கிள். அந்த ஆங்கிள் வந்து அதுதான். பட் டொனால்டு வந்து பெரிய மிஸ். இதெல்லாம் கொஞ்சம் இதுதான். ஆமா டொனால்டு வால்ஷ் எல்லாம் வெளியே இருக்கிறது வந்து கொஞ்சம். ஜெயவர்தனே பெரிய மிஸ் தான். Okay, அரவிந்த் பிஸ்வா அதான் ம் ஆக்சுவலா கபாடா கூட சொல்லலாம். அதர் தென் திஸ் இந்த கண்ட்ரியோட நடுவுல இந்த ஜிம்பாப்வேல இருந்து எடுக்கணும்னா ஆண்டி ஃபிளவருக்கும் ஆண்டி ஃபிளவர் விட்டுறக்கூடாது. ஆண்டி ஃபிளவர் விட்டு கூட ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா நம்ம மத்த நான் எடுத்த 4 விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் ஓகே தான். நாட் அ பேட் ஆப்ஷன். ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் அவரும் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா ஒன்று சொல்லலாம். டெஸ்ட் 11 வரும்போது. முகமது ஜஸ்டின் ரிஸ்வான் லேங்கர் சொல்லிருக்கீங்க. யாராவது எடுத்திருக்கீங்களா? இல்ல லேங்கர் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டாலாம் இல்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் 11. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்க வியூவர்ஸ். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. முதலாளி வழக்கம் போல போல ஆக்டிவேட் பண்ணுவார். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வரக்கூடிய நாட்களில். இன்னும் நிறையா என்னென்னலாம் நாங்கள் டிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணி தள்ளிடுறோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். முதலாளி கம்பெனியை மூடலாம். நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்கன்னா கம்பெனியை மூடிடலாம். வேற யாராவது சொல்லுங்கப்பா. டாப் டெஸ்ட் 11 எங்களுக்கு பிடிச்சதை நாங்க பிக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மிஸ் ஆனதையும் சொல்லியிருக்கோம். அதை தவிர நாங்க யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்க மென்ஷன் பண்ணுங்க, போல் பண்ணுங்க. மற்ற ஏதோ சொல்ல வர சொல். நம்ம இதே டிராஃப்ட் ரிவர்ஸ்ல பண்ணலாமே. அடுத்த ஆரம்பிக்கிறது லாக்குல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இப்ப கூட பண்ணலாம். திருப்பி முதல்ல சரி. இல்ல நல்லா டீம் எடுத்திருக்கேன். நான் மாத்த மாட்டேன் போங்கடா. மட்டும் மைண்ட் ஃபிஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு மத்தவங்க டீமை மாத்த வைக்கிறதுக்கு. அதனால வில் பி பேக் வித் மோர் டிராப்ஸ். போல் பண்ணுங்க. அண்ட் அது நான் இந்த ட்ராப் முடிச்ச பிறகு டிஸ்கஸ் திஸ் போல் ரிசல்ட்ஸ் வில் டிஸ்கஸ் அகைன். சைன் ஆஃப் வித் திஸ் ஸ்குவாட். பை.